என் அன்பு சகோதரி சகோதரியை, இந்த பகுதியில் வாழ்கின்ற மக்களை, என் உடன்பிறப்பு, இதோ இதோ இயேசு வருகிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். பாவப்பட்டு மறித்த லாசருவை உயிரோடு எழுப்பின தேவன் இன்றைக்கு உங்களுடைய பாவத்திலிருந்து, உங்களுடைய சாபத்திலிருந்து, உங்களுடைய வீரத்திலிருந்து இன்றைக்கு ஒரு நற்செய்தி, உங்களை பாவத்திலிருந்து ரட்சிக்கவே இந்த பூமியில் இயேசுநாதர் வந்திருக்கிறார். இன்னும் காலம் செல்லாது, இன்னும் காலம் செல்லாது, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பரிசுத்த வேதாகத்திலே சொல்லுகிறது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரின் சிலுவையிலே உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் காயப்பட்டார், ஒடுக்கப்பட்டார், கடைசி சொட்டும் போது ரத்தம் சிந்தினார். ஏனென்றால் நாம் பாவம் செய்தோம், பாவத்தினாலே கர்வத்தை பிறந்தோம். அந்த பாவத்தினாலே அவர் பலியானார். என் அன்பு சகோதரே சகோதரே, 20-25 ஆண்டுகள் கடந்து விட்டது. உன்னுடைய வயதுகள், உன்னுடைய நாட்கள் எப்படி இருக்கிறது? நான் வாழ்கின்ற வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? நான் போதுமற்றவர்களோட வாழ்கிறேனா, இல்லை அடுத்தவர்களுக்கு ஒருவருக்கு உதவி செய்கிறவன் நான் வாழ்கிறேனா? இது இந்த நாளிலே நற்செய்தி. என் அன்பு சகோதர சகோதரி, குடி பழக்கத்துக்காக அடிமையா இருக்கிறேன், மனம் மாறும்படியாக அநேக போதை வசனத்தினோடு மனம் மாறும்படியாக உலகப்பிரமான பாசனம் ஆசையோடு துன்மார்க்கமோடு வாழ்கின்ற மக்களே, இதோ மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. என் உடன்பிறப்பு கூட பிறந்தால்தான் சகோதரன் என்று கிடையாது, கூட பிறந்தால்தான் சகோதரி என்று கிடையாது. என் அன்பான சகோதரி, இந்த நாளில் நான் பெற்ற ரட்சிப்போம், நான் பெற்ற சமாதானத்தையும், நான் பெற்ற சந்தோஷத்தையும் இதை உங்களுக்காகவே அறிவிக்கிறேன். நான் ஒரு பாவி, நான் ஒரு துன்மார்க்கன், நான் உலகத்திற்கான வாழ்க்கை வாழ்ந்தேன். இதோ என் ஆண்டவராகிய இயேசு என்னை தேடி வந்தார், என்னை ரட்சித்தார், என் பாவங்களை சுமந்து கொண்டார். இதோ என் மகனே மனம் திரும்ப, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. என் குடும்பத்தின் தலைவர்களே, உன் குடும்பத்துடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது? உன்னுடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது? இதோ சில நேரம் சிந்தித்து பாருங்கள். கையில் வைத்திருக்கிற அந்த மொபைலினாலே, செல்போனினாலே காலம் கடந்து போகிறது. என் அன்பும் சகோதரி, சில நிமிடம் செல்போனை வைத்துவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். நான் வாழ்கின்ற வாழ்க்கை தேசத்துக்கும், என்னை உள்ள சொந்தங்களுக்கும், என் பிள்ளைகளுக்கும் நான் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்கிறேனோ சிந்தித்து பாருங்கள். பாவம் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வானத்துக்கு கீழே, பூமிக்கு மேலே எல்லாம் பாவம்னாலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதோ இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு நற்செய்தி. மனம் திரும்புங்கள், பாவத்தை விட்டு விலகுங்கள். குடி பழக்கத்திலிருந்து, அநேக போதை வசனத்திலிருந்து விலகலை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஜீவனை பரிசுத்தமாகவும், உங்களுடைய அவைகளை பரிசுத்தமாக வைத்துக் கொண்டு என் பிள்ளைகளையும் ஆசீர்வாதமாக வாழும்படியாக இயேசுவுக்கும் என்று உங்களுடைய ஆவிய ஆத்மாவை சரீரத்தை ஒப்புக் கொடுப்பது என்றால், இதோ உங்கள் அருளான இயேசு உங்களுடைய இல்லத்தை தேடி வருகிறார். உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார். ஆவியுள்ளவன் கேட்கப்படுவேன் சொல்லி வார்த்தைப்படி இது என் அன்பு சகோதரி, பாவத்தில் அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தராகிய உங்களுக்கு கொடுத்த இந்த சரீரத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொண்டு தேவனுடைய வருகின்ற நாட்களிலே நான் அவருடைய பக்கத்தில் இருப்பேன் என்ற விசுவாசத்தோடு, பிறந்தவன் எல்லாருக்கும் ஒரு மரணம் உண்டு, அந்த மரணம் நித்தியமாக இருக்கும் என்றும், ஒரு பரிசுத்தமான மரணம் என்றும் நான் கடந்து போகும்போது ஒருத்தனை மனம் திரும்பி
அவனும் பரலோகத்தில் வருவான் என்ற விசுவாசத்தோடும் நம்மளுடைய மரணம் இருக்க வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரி, இந்த வழியில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்தால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள்.